அண்மை செய்தி. தூத்துக்குடியில் குடியிருப்புகளை மழைநீர் சூழ்ந்திருக்கிறது. இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கடந்த 4 நாள்களாக தொடர்ந்து மழை பெய்ததன் எதிரொலியாக குடியிருப்புகளை மழைநீர் சூழ்ந்திருக்கிறது. தாழ்வான பகுதிகளில் உள்ள குடியிருப்புகளை மழைநீர் சூழ்ந்திருப்பதால் அப்பகுதி மக்கள் கடும் இன்னல்களை சந்தித்து வருகிறார்கள். தூத்துக்குடியில் கடந்த 4 நாள்களாக தொடர்ந்து மழை பெய்து வந்ததன் எதிரொலியாக குடியிருப்புகளை மழைநீர் சூழ்ந்திருக்கிறது. இதனால் அப்பகுதி மக்கள் கடும் இன்னல்களை சந்தித்து வருகிறார்கள். குடியிருப்புகளை மழைநீர் சூழ்ந்திருப்பதால் பொதுமக்கள் அவதியடையக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கிறது. கடந்த 2 நாள்களாக ஆதிபராசக்தி நகரில் குடியிருப்புகளை மழைநீர் சூழ்ந்திருப்பதால் அப்பகுதி மக்கள் அவதியடைந்து வருகிறார்கள். தூத்துக்குடியில் கடந்த 4 நாள்களாக தொடர்ந்து மழை பெய்ததன் காரணமாக குடியிருப்புகளை மழைநீர் சூழ்ந்திருக்கிறது. இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இது பற்றிய கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது தூத்துக்குடி செய்தியாளர் முத்துமோகன். அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். முத்துமோகன், சொல்லுங்க, குடியிருப்புகளை இந்த அளவுக்கு மழைநீர் சூழ்ந்திருக்கும் நிலையில் இதனால் மக்கள் சந்தித்து வரும் இன்னல்கள் என்ன? இந்த மழைநீரை வெளியேற்றுவதற்கு ஏதேனும் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கா? வணக்கம் உமா. தூத்துக்குடி மாநகர பகுதி மற்றும் மாவட்ட பகுதியில் நேற்று முன்தினம் இரவு பலத்த மழை பெய்தது. இதன் காரணமாக தாழ்வான பகுதிகளில் மழைநீர் குளம் போல் தேங்கியது. குடியிருப்பு பகுதியிலும் மழைநீர் சூழ்ந்து காணப்படுகிறது. இந்நிலையில் தற்போது வரை மேகம் காணப்பட்டு தொடர்ந்து மிதமான மழை பெய்து வருகிறது. தூத்துக்குடி மாநகர பகுதி மற்றும் மாவட்ட பகுதிகளில் நேற்று முன்தினம் இரவு சுமார் 2 மணி நேரம் பலத்த மழை பெய்தது. சுமார் 8 சென்டிமீட்டர் தூத்துக்குடி மாநகர பகுதியில் மழை பெய்தது. இதன் காரணமாக தூத்துக்குடி மாநகரில் உள்ள தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கியது. இதே போன்று தூத்துக்குடி PNT காலனி, ஆதிபராசக்தி நகர், முத்தம்மாள் காலனி மற்றும் பாரதி நகர் மற்றும் பல்வேறு பகுதிகளில் மழைநீர் குடியிருப்புகளை சூழ்ந்தது. தற்போது வரை தொடர்ந்து மிதமான மழை நீடித்து வருவதால் பல்வேறு பகுதிகளில் குடியிருப்புகளை சூழ்ந்து மழைநீர் காணப்படுகிறது. தூத்துக்குடி ஆதிபராசக்தி நகர் மற்றும் PNT காலனி, முத்தம்மாள் காலனி மற்றும் பாரதி நகர், PNT காலனி 12வது தெரு முதல் 16வது வார்டு 17வது வார்டு பகுதிகளில் குடியிருப்புகள், நூற்றுக்கணக்கான குடியிருப்புகள் மற்றும் சாலைகளில் மழைநீர் காணப்படுவதால் பொதுமக்களின் இயற்கை பாதிக்கப்பட்டுள்ளது. மேலும் விஷப்பூச்சிகளின் தொல்லை இருப்பதால் பொதுமக்களுக்கு நோய் தொற்று ஏற்படும் அபாயமும் ஏற்பட்டுள்ளது. எனவே மாநகராட்சி நிர்வாகம் உடனடியாக இந்த மழைநீரை அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் நாளை பள்ளி துவங்க உள்ள நிலையில் இந்த பகுதியில் உள்ள பொதுமக்கள் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளனர். அப்போது மாநகராட்சி சார்பில் பல்வேறு இடங்களில் மோட்டார்கள் வைத்து தண்ணீரை வெளியேற்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டு வரும் நிலையில் தொடர்ந்து 2 நாட்களாக மழைநீர் வழியானதால் அந்த பகுதியைச் சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் பாதிக்கப்பட்டு இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. மாவட்ட நிர்வாகமும் இந்த விஷயத்தில் உடனடியாக தலையிட்டு மழைநீரை அகற்ற வெளியேற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது பொதுமக்களின் கோரிக்கையாக உள்ளது. உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி முத்துமோகன்.